ஹாய், சாய் ராகவ் சேனல். நம்ம வந்து நண்டு குழம்பு வைக்க போகிறோம். நண்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. லைட்டாக வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு அது பொன்னிறமாக ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா இது வதங்கணும். வதங்கிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகா, இடித்து வச்ச பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம இதில் வதங்கிச்சு தக்காளி போட போகிறோம். பாருங்க, இந்த குழம்பு மிளகாத்தூள் தேவையான ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 3 போட்டுக்கிட்டேன். நீங்கள் எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இது ஒரு அரைச்சி எடுத்துன்னு வரணும். அரைச்சி அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை கொட்டிடுவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக தண்ணி வதங்கிடுச்சு. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் வந்து இப்போது நண்டு தொக்கு பண்ணல, நண்டு குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். நான் பசங்களுக்கு சாப்பாடு போட்டு பேசி சாப்பிட்றதுக்கு குழம்பு தான் கேட்பாங்க, ஆனால் நான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. அந்த வந்து மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. போடணுன்னா உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நண்டு போட போகிறோம். பாருங்க, நண்டு நல்லா வேகட்டும். மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் நண்டு வேகணும். நண்டு போட்டு நண்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றலாம். இதில் முந்திரியும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக ஊற்றுறோம். லாஸ்ட்டாக லைட்டாக மல்லித்தூள் போட்டு அப்படி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நண்டு குழம்பு ரெடி. நீங்களே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.